Good morning. We have learned to form sentences in active voice for all the tenses so far. So let us go for passive from today's class onwards, right? So simple present tense is the first tense for passive. So the first tense is simple present tense. What are the auxiliary verbs do we use here for active voice? For active voice, do, does. Then which form of the main verb should we use here? First form of the main verb. So this is for active voice, you know that. Then what are the auxiliary verbs should we use for passive? So for passive voice, the auxiliaries are am, is, are. Then which form of the main verb should we use here? Third form of the main verb. Listen carefully. Third form of the verb must be used for all passive voice, right? So let us go for the sentence pattern. Listen, there is no difference between active voice and passive voice in definitions. பயன்பாடுகளில் எவ்வித வேறுபாடுகளும் கிடையாது, அதே பயன்பாடுகள் தான். அப்போ எதில் வேறுபாடு இருக்குன்னா only the sentence structures. The difference is only in sentence structure. What is the sentence pattern for active voice? So for active voice, the sentence pattern is subject, auxiliary verb, main verb, extension, at the end full stop. This is the sentence pattern for active voice, right? Then what is the sentence pattern for passive voice? Object, auxiliary verb, main verb, by, subject, extension, at the end full stop. So this is the sentence pattern for passive voice, right? Before you speak and write a sentence, you have to decide voice first and then tense. ஒரு வாக்கியம் பேசுவதற்கும் எழுதுவதற்கு முன்னர் அது செய்வினையா செயற்பாட்டு வினையா என்பதை முடிவு செய்ய வேண்டும். பிறகுதான் அது என்ன காலம்னு முடிவு செய்ய வேண்டும். ஏன்? There are nearly 12 tenses, but there is only two kinds of sentence pattern. One is active voice, another is passive voice. ரெண்டு வகையான வாக்கிய அமைப்பு தான் இருக்குது. ஒன்று செய்வினை வாக்கியம், மற்றொன்று செயற்பாட்டு வினை வாக்கியம். ஸோ அதில் நம்ம பேசுகிறதுக்கும் எழுதுவதற்கு முன்பு அது செய்வினையா செயற்பாட்டு வினையான்னு முடிவு பண்ணிட்டோம்னா அப்புறம் 12 டென்ஸில் எந்த டென்ஸுங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கலாம், ரைட்? ஸோ லெட் இஸ் கோ ஃபார் எக்ஸாம்பிள். பிஃபோர் தேட், வாட் இஸ் மீன் பை ஆக்டிவ் வாய்ஸ்? டூவர் ஆஃப் த ஆக்ஷன் இஸ் த சப்ஜெக்ட் ஆஃப் த சென்டென்ஸ் இஸ் கால்ட் அன் ஆக்டிவ் வாய்ஸ். ஒரு வாக்கியத்தில் செயலை செய்பவர் எழுவாயாக செயல்பட்டால் அது செய்வினை வாக்கியம் எனப்படும். Then what is meant by passive voice? If the thing acted upon is the subject of the sentence, is called a passive voice. ஒரு வாக்கியத்தில் செய்யப்படும் பொருள் எழுவாயாக செயல்பட்டால் அது செயற்பாட்டு வினை வாக்கியம் எனப்படும். சுலபமாக புரிந்து கொள்ள வேண்டும்னா, ஒரு வாக்கியத்தில் செயலை செய்பவரை பற்றி பேசினா செயலை செய்பவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசப்பட்டால் அது செய்வினை வாக்கியம். ஒரு வாக்கியத்தில் செய்யப்படும் பொருளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசப்பட்டால் அது செயற்பாட்டு வினை வாக்கியம், ரைட்? உதாரணங்கள் பார்க்குற பொழுது உங்களுக்கு புரியும். தென் one thing you have to understand clearly, that is, without object there is no passive voice. So if you want to make a sentence into passive, there must be object must be there. அங்கே object இருக்கணும், right? Without object it cannot be changed into passive. So அதை மட்டும் நல்லா தெரிஞ்சுங்க. Then what is meant by object? It is a noun or a pronoun which receives the action of a verb. அது பெயர் சொல்லாக இருக்கலாம் அல்லது பிரதி பெயர் சொற்களாக இருக்கலாம். ஸோ அது எதை செய்யணும்? வினைச்சொல்லின் செயலை பெறணும், வினைச்சொல்லின் விளைவை பெறுவது தான் ஆப்ஜெக்ட். ஒரு வாக்கியத்தில் உள்ள வினைச்சொல்லினுடைய பயனை பெறுவது ஆப்ஜெக்ட், ரைட்? மறந்துடாதீங்க. உதாரணங்கள் பார்க்குற பொழுது உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும். ஸோ லெட் அஸ் கோ ஃபார் எக்ஸாம்பிள். நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன். திஸ் இஸ் ஆக்டிவ் வாய்ஸ். நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன். ரைட்? ஸோ சேஞ்ச் திஸ் சென்டென்ஸ் இன்டு ஆக்டிவ். முதல்ல என்ன செய்யணும்? இந்த இடத்துல பாருங்கள், செயலை செய்பவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், அதனால் அது ஆக்டிவ் வாய்ஸ். ஸோ சப்ஜெக்ட் யார்? நான். அப்போ ஐ. ஆக்ஸிலரி வெர்ப் என்ன? இஃப் இட் இஸ் ஐ, தென் வி ஹாவ் டு யூஸ் டூ போட்டாச்சு. தென் எழுதுகிறேன், மெயின் வேர்ப். எழுதுறதுக்கு என்ன இங்கிலீஷில்? ரைட். எத்தனை ஃபார்ம் ஆஃப் த மெயின் வேர்ப் பண்ணும்? ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த மெயின் வேர்ப். அப்போ டூ ப்ளஸ் ரைட் ஈக்குவல் டு ரைட், அதுவும் உங்களுக்கு தெரியும். ஸோ ஐ ரைட்னா நான் எழுதுகிறேன்.
என்ன எழுதுகிறேன்? ஒரு கடிதம். ஒரு கடிதத்துக்கு என்ன இங்கிலீஷில்? a letter. ஸோ நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன். இது செய்வினை வாக்கியம், ஆக்டிவ் வாய்ஸ். இதே பாசிவில் மாற்றணும்னா இங்கே செய்யப்படும் பொருள் என்ன? எழுதப்படும் பொருள் ஒரு கடிதம். அதுதான் ஆப்ஜெக்ட். அப்போது ஒரு கடிதம் யாரால் எழுதப்படுகிறது? என்னால் எழுதப்படுகிறது. வாக்கியம் எப்படி மாறுது பாருங்கள். செய்யப்படும் பொருளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஸோ செய்யப்படும் பொருளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா அது பாசிவ் வாய்ஸ். அப்போது ஒரு கடிதம் அதுதான் ஆப்ஜெக்ட். அப்போ இங்கே இருக்கிற அ லெட்டர் இங்கே முன்னாடி வந்துடணும். ஆப்ஜெக்ட். ஸோ அ லெட்டர். அ லெட்டருங்கிறது ஐயா வியா யுவா தேவா ஹியா ஷியா இட்டா இட். அ லெட்டருங்கிறது ஒன்று தான், ஒரு கடிதம். இட்டு வந்தால் என்ன பண்ணணும் நம்ம? ஈஸ். ஸோ அப்போ அ லெட்டர் ஈஸ். ஆக்சிலரி வேர்ப் போட்டாச்சு. அடுத்து என்ன பண்ணுவோம்? மெயின் வேர்ப் போடணும். இங்கே எது மெயின் வேர்பு? எழுதுறதுக்கு என்ன இங்கிலீஷில்? ரைட். ரைட்டோட எத்தனாவது ஃபார்ம் போட சொல்லியிருக்கோம்? தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப். ஸோ அ லெட்டர் ஈஸ் ரிட்டன். அ லெட்டர் ஈஸ் ரிட்டன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு கடிதம் எழுதப்படுகிறது. வாக்கியம் முடிஞ்சிருச்சு. இஃப் யூ வாண்ட் டு மென்ஷன் த டூவர், அந்த செயல் யாரால் செய்யப்படுகிறது என்பதை குறிப்பிட விரும்பினா பை போட்டு சப்ஜெக்ட் போடணும். ரைட். ஸோ பை ஐ என்னவா மாறும்? என்னால். எப்போதுமே பாசிவ் வாய்ஸில் ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் தான் யூஸ் பண்ணணும் பின்னாடி வருகிற பொழுது. அப்போது பை மீ, இந்த ஐ என்னவா மாறுகிறது? மீயா மாறுது. பை மீ, அவ்வளோதான். ஸோ a letter is written by me. Right? So let us go for next example. நாங்கள் ஆங்கிலம் கற்கிறோம். நாங்கள் ஆங்கிலம் கற்கிறோம். ஸோ இந்த இடத்துல கற்கிற செயலை செய்வது யார்? நாங்கள். அப்போ நாங்களுக்கு என்ன இங்கிலீஷில்? வி. இது ஆக்டிவ் வாய்ஸ். வி வந்து ஆக்சிலரி வேர்ப் என்ன பண்ணுவீங்க? டூ போட்டாச்சு. என்ன செயல் நடைபெறுகிறது இங்கே? கற்கிறோம். கற்றுக்கொள்வதற்கு என்ன இங்கிலீஷில்? லேர்ன். டூ ப்ளஸ் லேர்ன் ஈக்குவல் டு லேர்ன். ஸோ வி லேர்ன் என்ன அர்த்தம்? நாங்கள் கற்கிறோம். என்ன கற்கிறோம்? ஆங்கிலம் கற்கிறோம். இப்போ ஆங்கிலத்துக்கு என்ன இங்கிலீஷில்? இங்கிலீஷ். அட் தி எண்ட் ஃபுல் ஸ்டாப். ஸோ வி லேர்ன் இங்கிலீஷ். நாங்கள் ஆங்கிலம் கற்கிறோம். ரைட். இதே பாசிவில் மாற்றும் பொழுது செயல்பாட்டு வினை வாக்கியத்தில் என்ன கற்கப்படுகிறது? ஆங்கிலம். ஸோ ஆங்கிலம் கற்கப்படுகிறது. யாரால்? இந்த நாங்கள் இந்த பக்கம் மாறும்போது என்னவா மாறும்? எங்களால். ஸோ ஆங்கிலம், எக்ஸ்கியூஸ் மீ, ஆங்கிலம் எங்களால் கற்கப்படுகிறது. ஸோ ஆங்கிலம் எங்களால் கற்கப்படுகிறது. ரைட். எஸ். ஸோ இப்போ இதை பாசிவில் மாற்றுங்க. என்ன கற்கப்படுகிறது? செய்யப்படும் பொருள் இந்த இடத்துல ஆங்கிலம், கற்கப்படும் பொருள். ஸோ அதுதான் ஆப்ஜெக்ட். ஸோ இங்கிலீஷ். ரைட். ஸோ இங்கிலீஷ்ங்கிறது என்னது? இட்டு வந்தால் என்ன பண்ணும்? அகெயின் ஈஸ். ஸோ இங்கிலீஷ் ஈஸ். ஸோ கற்றுக்கொள்வதற்கு என்ன இங்கிலீஷில்? லேர்ன். லேர்னோட எத்தனாவது ஃபார்ம் பண்ணும்? தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப். அப்போ லேர்னோட தேர்ட் ஃபார்ம் என்ன? லேர்ன்ட். இட் ஹேஸ் டூ ஃபார்ம்ஸ், லேர்ன்ட் அண்ட் லேர்ன்ட். எப்படி வேணால் சொல்லலாம். ஸோ இங்கிலீஷ் இஸ் லேர்ன்ட். ஆங்கிலம் கற்கப்படுகிறது. யாரால்? அப்போது இந்த செயல் யாரால் நடைபெறுகிறது என்பதை குறிப்பிடுகிற பொழுது நம்ம என்ன பண்ணணும்? பை பண்ணணும். பை. வி இந்த பக்கம் மாறும்போது என்னவா மாறும்? அஸ்ஸா மாறும். பை அஸ். ஸோ இங்கிலீஷ் இஸ் லேர்ன்ட் பை அஸ். ஆங்கிலம் எங்களால் கற்கப்படுகிறது. ரைட். ஸோ லெட் அஸ் கோ ஃபார் த நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். ஓகே. நீ என்னை விரும்புகிறாய். நீ என்னை விரும்புகிறாய். யார் விரும்புகிறா? இது ஆக்டிவ் வாய்ஸ். விரும்புகிற செயலை செய்வது நீ. உனக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஸோ செயலை செய்பவருக்கு முக்கியத்துவம் கொடுத்தா அது செய்வினை வாக்கியம். ரைட். ஸோ இப்போ நீக்கு என்ன இங்கிலீஷில்? யூ. ரைட். யூ வந்து ஆக்சுவலி என்ன போடுவீங்க? சிம்பிள் ப்ரெசன்ஸில் டூ. அப்போ டூ ப்ளஸ் எத்தனை ஃபார்ம் ஆஃப் த வேர்ப்? இங்கே என்ன வினைச்சொல்? விரும்புகிறது. விரும்புறதுக்கு என்ன இங்கிலீஷில்? லவ். அப்போ டூ ப்ளஸ் லவ் ஈக்குவல் டு லவ். ஸோ நீ விரும்புகிறாய். யூ லவ்னா என்ன அர்த்தம்? நீ விரும்புகிறாய். யாரை விரும்புகிறாய்? என்னை விரும்புகிறாய். இப்போ என்னைக்கு என்ன இங்கிலீஷில்? மீ. அட் தி எண்ட் ஃபுல் ஸ்டாப். ஸோ யூ லவ் மீ. நீ என்னை விரும்புகிறாய். இதையே பாசிவில் மாற்றணும்னா யார் விரும்பப்படுவது? நான்.
இப்போது நான் விரும்பப்படுகிறேன். யாரால்? உன்னால். ஸோ நான் உன்னால் விரும்பப்படுகிறேன். ஸோ நான் உன்னால் விரும்பப்படுகிறேன். ரைட்? அப்போது இந்த இடத்துல நான் உயிருள்ளவராக இருந்தாலும் செயலற்று போயிருக்கேன். ஸோ ஆப்ஜெக்ட் உயிருள்ள பொருளும் வரும், உயிருள்ளவர்களும் வருவாங்க. ஆனால் அந்த இடத்துல இன்ஆக்டிவாக இருப்பாங்க, செயலற்று போயிருப்பாங்க. அவங்க செயலை செய்ய மாட்டாங்க, செயலின் விளைவை பெறுவார்கள். அப்போது நான் ஐ, இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் யார்? ஐ. ஐ வந்தால் என்ன போடணும்? அடுத்தது இந்த 3ல் ஆக்சிலரி வெர்ப் என்ன பண்ணணும்? ஆம். ஐ வந்தால் என்ன பண்ணணும்? ஆம். அது உங்களுக்கு தெரியும், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் ஆக்டிவ் வாய்ஸில் பார்த்துருக்கோம். ரைட்? இப்போது ஐ ஆம். சரி, நான் என்ன செய்யப்படுகிறேன்? விரும்பப்படுகிறேன். விரும்புறதுக்கு என்ன இங்கிலீஷில்? லவ். லவ்வோட எத்தனாவது ஃபார்ம் போடணும்? 3rd ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் போடணும். ஸோ ஐ ஆம் லவ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் விரும்பப்படுகிறேன், நான் நேசிக்கப்படுகிறேன். ரைட்? யாரால? உன்னால். அப்போ செயலை செய்பவரை போடுகிற பொழுது நம்ம என்ன பண்ணணும்? பை போட்டு போடணும். பை யூ. இது எண்ட் ஃபுல் ஸ்டாப். ரைட்? ஸோ எக்ஸ்டென்ஷன் இருந்தால் அது வாக்கியம் அப்படியே தொடரும். சப்ஜெக்ட் போட்டுட்டு எக்ஸ்டென்ஷன் இருந்ததுன்னா அப்படியே தொடரும். ரைட்? ஸோ ஐ ஆம் லவ்டு பை யூ ஆல்வேஸ், அட் ஆல் டைம்ஸ். இந்த ஆல்வேஸ், அட் ஆல் டைம்ஸ் எல்லாம் எக்ஸ்டென்ஷன். ரைட்? ஸோ லெட் us go for the next example. அவர்கள் உன்னை ஏமாற்றுகிறார்கள். அவர்கள் உன்னை ஏமாற்றுகிறார்கள். ஸோ அவர்கள் உன்னை ஏமாற்றுகிறார்கள். இந்த இடத்துல ஏமாற்றுகிற செயலை செய்வது யார்? அவர்கள். ஸோ செயலை செய்பவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால இது என்ன வாய்ஸு? ஆக்டிவ் வாய்ஸ், செய்வினை வாக்கியம். இப்போ அவர்களுக்கு என்ன இங்கிலீஷில்? தே. தே வந்து ஆக்சிலரி வெர்ப் என்ன போடுவீங்க? சிம்பிள் ப்ரெசன்ஸில் டூ போட்டாச்சு. இதில் என்ன வினை? ஏமாற்றுவது. ஏமாற்றுறதுக்கு என்ன இங்கிலீஷில்? சீட் அல்லது டிசீவ். அப்போ டூ ப்ளஸ் சீட் ஈக்குவல் டு சீட். தே சீட். அவர்கள் ஏமாற்றுகிறார்கள். யாரை? உன்னை. இப்போ உன்னைங்கிறதுக்கு ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன்ல என்ன இங்கிலீஷில்? யூ அட் தி எண்ட் ஃபுல் ஸ்டாப். ஸோ தே சீட் யூ. அவர்கள் உன்னை ஏமாற்றுகிறார்கள். நல்லா கவனிங்க, இதெல்லாம் சிம்பிள் ப்ரெசன்ஸ் இப்போ நடைபெறுகிறது. ஸோ தே சீட் யூ. அவர்கள் உன்னை ஏமாற்றுகிறார்கள். ஹவு கேன் யூ சேஞ்ச் தி சென்டென்ஸ் இன்டு பாசிவ்? ஸோ இங்கே யார் ஏமாற்றப்படுவது? நீ. இந்த உன்னைங்கிறது என்னவா மாறும் இந்த இடத்துல? நீ. ஸோ நீ ஏமாற்றப்படுகிற. யாரால்? அவர்களால். இப்போ நீ அவர்களால் ஏமாற்றப்படுகிறாய். ஏமாற்றப்படுகிறாய். ரைட்? இப்போ செய்யப்படும் பொருள் யார்? இந்த இடத்துல ஏமாற்றப்படுபவர் யார்? நீ. நீ உயிர் உள்ளவராக இருந்தாலும் நீ ஏமாத்தலை, நீ தான் ஏமாற்றப்படுகிறாய். செயலின் விளைவை பெறுவது யார்? நீ. ஸோ அதனால் இது பாசிவ் வாய்ஸ். ரைட்? அப்போ யூ. யூ வந்தால் என்ன பண்ணுவீங்க? ஆர். இப்போ ஆக்சிலரி வேர்ப் என்னங்க? ஆர். யூ ஆப்ஜெக்ட் போட்டாச்சு, அடுத்தது ஆர் ஆக்சிலரி வேர்ப் போட்டாச்சு, அடுத்தது மெயின் வேர்ப் போடணும். இங்கே ஏமாத்துறதுக்கு என்ன இங்கிலீஷில்? சீட். சீட்டோட எத்தனை ஃபார்ம் போடணும்? 3rd ஃபார்ம் போடணும். ஸோ சீட்டட். ஸோ யூ ஆர் சீட்டட். நீ ஏமாற்றப்படுகிறாய். யாரால? அவர்களால். ஸோ செயலை செய்பவரை குறிப்பிடணும்னா நம்ம என்ன பண்ணணும்? பை போட்டுட்டு தே என்னவா மாறும்? தெம். பை தெம். ரைட்? ஸோ யூ ஆர் சீட்டட் பை தெம். நீ அவர்களால் ஏமாற்றப்படுகிறாய். ரைட்? லெட் us go for the next example. அவர் எங்களுக்கு உதவி செய்கிறார். அவர் எங்களுக்கு உதவி செய்கிறார் அல்லது உதவுகிறார். ரைட்? அவர் எங்களுக்கு உதவுகிறார் அல்லது உதவி செய்கிறார். இந்த இடத்துல உதவுற செயலை செய்வது யார்? அவர். ஸோ செயலை செய்வதற்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால அது என்ன வாய்ஸு? ஆக்டிவ் வாய்ஸ். ஸோ இப்போ அவருக்கு என்ன இங்கிலீஷில்? ஹீ. ஹீ வந்து ஆக்சிலரி வெர்ப் என்ன போடுவீங்க? டஸ் போட்டாச்சு. அவர் என்ன செயல் செய்கிறார்? உதவி செய்கிறார். உதவி செய்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? ஹெல்ப். ஸோ டஸ் ப்ளஸ் ஹெல்ப் ஈக்குவல் டு ஹெல்ப்ஸ். சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் நம்ம பார்த்துருக்கோம். யூ ஹாவ் சீன் ஆல்ரெடி, யூ நோ தட். ஸோ ஹீ ஹெல்ப்ஸ். அவர் உதவி செய்கிறார். ஹீ ஹெல்ப்ஸ்னு என்ன அர்த்தம்? அவர் உதவி செய்கிறார். யாருக்கு உதவி செய்கிறார்? எங்களுக்கு. எங்களுக்கு என்ன இங்கிலீஷில்? அஸ். ஸோ ஹீ ஹெல்ப்ஸ் அஸ் at the end of full stop. Right? He helps us. அவர் எங்களுக்கு உதவி செய்கிறார். Right? How can you change this sentence into passive?
ஸோ யார் உதவி செய்யப்படுவது? நாங்கள் உதவி செய்யப்படுகிறோம். யாரால? அவரால். ஸோ நாங்கள் அவரால் உதவப்படுகிறோம் அல்லது உதவி செய்யப்படுகிறோம். ரைட்? ஸோ நாங்கள் அவரால் உதவி செய்யப்படுகிறோம். இப்போ இந்த இடத்துல நாங்கள் உயிர் உள்ளவர்களாக இருந்தாலும் உதவுற செயலை நாங்கள் செய்யலை. செயலின் விளைவை பெறுவது தான் நாங்கள். அதனால் அது ஆப்ஜெக்ட். ரைட்? அப்போ நாங்களுக்கு என்ன இங்கிலீஷில்? வி. ரைட்? வி வந்தால் என்ன போடுவீங்க? ஆக்சிலரி வேர்ப் ஆர். அப்போது வி ஆர். ரைட்? அடுத்து என்ன? உதவி செய்கிறோம். உதவி செய்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? லவ். உதவி செய்யப்படுகிறோம். ஸோ லவ். அப்போ லவ்வோட தேர்ட் ஃபார்ம் என்ன? லவ்ட். வி ஆர் லவ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? சாரி, வி ஆர் ஹெல்ப்ட். எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ நாங்கள் உதவி செய்யப்படுகிறோம். ஸோ வி ஆர் ஹெல்ப்ட். நாங்கள் உதவி செய்யப்படுகிறோம். யாரால? சப்ஜெக்டை மென்ஷன் பண்ணும்போது by him. Right? So we are helped by him. Right? Let us go for the next example. அவர் எங்களை வழி நடத்துகிறார். அவர் எங்களை வழி நடத்துகிறார். அவர் எங்களை வழி நடத்துகிறார். ஸோ இந்த இடத்துல வழி நடத்துகிற செயலை செய்வது யார்? அவர். இப்போ அவருக்கு என்ன இங்கிலீஷில்? ஷி. அவர் என்பது ஆண்பாலுக்கும் பொருந்தும் பெண்பாலுக்கும் பொருந்தும். ரைட்? அப்போ ஷி வந்து என்ன பண்ணும்? ஆக்சிலரி வேர்ப் டஸ் போட்டாச்சு. வழி நடத்துறதுக்கு என்ன இங்கிலீஷில்? லீட். டஸ் ப்ளஸ் லீட் ஈக்குவல் டு லீட்ஸ். ஸோ ஷி லீட்ஸ். அவர் வழி நடத்துகிறார். யாரை? எங்களை. எங்களைக்கு என்ன இங்கிலீஷில்? அஸ். எங்களுக்கும் இங்கிலீஷில் எஸ் தான், எங்களுக்கும் இங்கிலீஷில் எஸ் தான், நம்மைக்கும் இங்கிலீஷில் எஸ் தான், நமக்கும் இங்கிலீஷில் எஸ் தான். ரைட்? ஸோ ஷீ லீட்ஸ் அஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் எங்களை வழி நடத்துகிறார். இதை எப்படி பேசிவில் மாற்றுறது? யார் வழி நடத்தப்படுவது? நாங்கள். ஸோ அல்லது நாம், எப்படி வேணால் சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல எங்களைங்கும் போது நாங்கள். ஸோ நாங்கள் வழி நடத்தப்படுகிறோம். யாரால? அவரால். ஸோ நாங்கள் அவரால் வழி நடத்தப்படுகிறோம். ரைட்? ஸோ வழிநடத்தப்படக்கூடிய செயலை செய்பவர் யார்? நாங்கள். ஸோ செயலற்று போயிருக்கோம். அப்போ நாங்களுக்கு என்ன இங்கிலீஷில்? வி வந்தால் என்ன போடணும்? ஆக்சிலரி வேர்பு ஆர். வி வந்துட்டு ஆப்ஜெக்ட்டு, ஆக்சிலரி வேர்ப் வந்துட்டு ஆர். வி ஆர். வழி நடத்துறதுக்கு என்ன இங்கிலீஷில்? லீட். லீடோட தேர்ட் ஃபார்ம் என்ன? லெட். ஸோ வி ஆர் லெட். லீடோட தேர்ட் ஃபார்ம் என்ன? லெட். லீட், லெட், லீடிங். ஸோ வி ஆர் லெட். நாங்கள் வழி நடத்தப்படுகிறோம். யாரால? அவரால். ஸோ இப்போ பை ஷீ இந்த பக்கம் வரும்போது என்ன மாறும்? ஹர். அட் தி எண்ட் ஃபுல் ஸ்டாப். ஸோ வி ஆர் லெட் பை ஹர். நாங்கள் அவரால் வழி நடத்தப்படுகிறோம். ரைட்? ஸோ லெட் us go for next example. Okay. ஒரு பூனை ஒரு எலியை துரத்துகிறது. ஒரு பூனை ஒரு எலியை துரத்துகிறது. ஸோ துரத்துகிற செயலை செய்கிறது யார்? பூனை. ஸோ இங்கே பூனைக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம். அதனால் இது என்ன வாய்ஸு? ஆக்டிவ் வாய்ஸ். ஸோ ஒரு பூனைக்கு என்ன இங்கிலீஷில்? அ கேட். ரைட்? அ கேட்டுங்கிறது என்னது? இட்டு வந்தால் என்ன போடுவீங்க? டஸ். ஸோ டஸ் ப்ளஸ் இங்கே துரத்துறதுக்கு என்ன இங்கிலீஷில்? சேஸ். ஸோ டஸ் ப்ளஸ் சேஸ் ஈக்குவல் டு சேசஸ். ஸோ அ கேட் சேசஸ். ஒரு பூனை துரத்துகிறது. யாரை? ஒரு எலியை. a rat. ஸோ a cat chases a rat. ஒரு பூனை ஒரு எலியை துரத்துகிறது. இதை பாசிவில் மாற்றும் பொழுது பாசிவில் எப்படி மாற்றுவீங்க? ஒரு எலி ஒரு பூனையால் துரத்தப்படுகிறது. ஸோ ஒரு எலி
ஒரு பூனையால் துரத்தப்படுகிறது. ஒரு பூனையால் துரத்தப்படுகிறது. ரைட். ஸோ இங்கே செய்யப்படும் பொருள், துரத்தப்படும் விலங்கு எது? எலி. ரைட். அப்போது எலி என்ன இங்கிலீஷில்? அரேட். அப்போ அரேட், ரேட்டுக்கு உயிர் இருக்குது, இருந்தாலையும் துரத்துற செயலை ரேட்டு செய்யலை. அதனால் இது என்ன வாய்ஸு? பாசிவ் வாய்ஸ், இன்ஆக்டிவாக இருக்குது. ஸோ அதுதான் ஆப்ஜெக்ட்டு. ரேட்டுங்கிறது இட்டு வந்தால் என்ன பண்ணணும்? ஈஸ். ஸோ அப்போ ரேட் ஈஸ். துரத்துறதுக்கு என்ன இங்கிலீஷில்? சேஸ். சேஸோட எத்தனாவது ஃபார்ம் போடணும்? தேர்ட் ஃபார்ம், மெயின் வேர்ப் போடணும். அப்போ தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த மெயின் வேர்ப் போடணும். அப்போ ரேட் ஈஸ் சேஸ்ட். ரேட் ஈஸ் சேஸ்ட். ஒரு பூனை, ஒரு எலி துரத்தப்படுகிறது. யாரால் துரத்தப்படுகிறது? பை எ கேட். பை எ கேட். ரைட். நல்லா கவனிங்க. வாக்கிய அமைப்பை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் தமிழில் எழுதிட்டு ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செய்துட்ருக்கோம். ஸோ பாருங்கள், இந்த இடத்துல எழுதுகிறேன், இந்த இடத்துல எழுதப்படுகிறது, இந்த இடத்துல கற்கிறோம், கற்கப்படுகிறது, விரும்புகிறாய், விரும்பப்படுகிறேன். முன்னாடி வரக்கூடிய சப்ஜெக்டை வச்சு அது மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஒரு கடிதம்ங்கிறதுனால எழுதப்படுகிறது, ஆங்கிலம்ங்கிறதுனால கற்கப்படுகிறது, நான் வந்திருக்கிறதுனால விரும்பப்படுகிறேன், நீ வந்திருக்கிறதுனால விரும்பப்படுகிறாய், நாங்கள் வந்திருக்கிறதுனால உதவி செய்யப்படுகிறோம், உதவப்படுகிறோம், இதுவும் நாங்கள் வந்திருக்கிறதுனால வழிநடத்தப்படுகிறோம், ஒரு எலி வந்திருக்கிறதுனால துரத்தப்படுகிறது. ரைட். அவர்கள் வந்தால் உதவி செய்யப்படுகிறார்கள், கவனிக்கப்படுகிறார்கள், அப்படி வரும். ரைட். ஸோ ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட். பயிற்சி தான் ஒருவரை முழுமையாக்கும். நீங்கள் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, whenever you speak a sentence, you have to decide voice first and then tense. ஒரு வாக்கியத்தை நீங்கள் பேசணும், எழுதணும்னு நினைக்கும் பொழுது அது செய்வினையா, செய்யப்பாட்டு வினையா என்பதை முதல்ல முடிவு செய்யணும். ஏன்? பிகாஸ் there are different auxiliary verbs and main verbs. ஆக்டிவ் வாய்ஸ்க்கு வேறு ஆக்சிலரி வேர்பும் மெயின் வேர்பும் பயன்படுத்தணும், பாசிவ் வாய்ஸ்க்கு வேறு ஆக்சிலரி வேர்பும் மெயின் வேர்பும் பயன்படுத்தணும். இப்படி ஒவ்வொரு டென்ஸுக்கும். அப்புறம் 12 டென்ஸில் எந்த டென்ஸுங்கிறத முடிவு பண்ணணும். அப்போ அதுக்குரிய டென்ஸுக்கு அந்த சூத்திரம் தெரிஞ்சிருந்தால் நம்மளால் சுலபமாக ஆங்கிலத்தில் பேசிடலாம். இதெல்லாம் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நடக்கணும்னா பயிற்சி தான் உங்களுக்கு அந்த நிலைக்கு அழைத்து செல்லும். ஸோ ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட். நெவர் ஃபர்கெட். Exercise and answers have been given in the link. Please do exercise without fail. And the answer key for the last class has also been given in the link. Please utilize it. Let us meet in the next video. Thank you.